ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் காளிகோவில் சார்பாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மகாலட்சுமியோட மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மகாலட்சுமி உபாசனை செய்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி வரலாம். மகாலட்சுமி மந்திரம் உபாசனை பண்ணும்போது நமக்கு சர்வ ஐஸ்வர்யம் முதல்ல சொல்லுது. சர்வ ஐஸ்வர்யம்னு சொன்னால் வித்யா, தனம், சமிருதி, ஐஸ்வர்யம் இதெல்லாமே நம்மளை சேர்றது தான் இந்த மகாலட்சுமியோட உபாசன மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணுறது. அப்போ இந்த மந்திரத்தால் நமக்கு ஒருபாடு விதிகள் நமக்கு செய்ய முடியும். முதல்ல இந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு சேரணும்னா, இல்லைன்னா வாடகை வீடாக இருக்கும், அப்போ சொந்த வீடு இல்லை அப்படி வரும்போது இந்த மந்திரத்தை ஒரு 108 வச்சு, ஒரு விளக்கு வச்சு, வெள்ளை பூக்களால் அந்த தேவதை இருந்தால் தேவதையோட ஃபோட்டோ, தேவதை இருந்தாங்கனால தேவதையோட ஃபோட்டோ வச்சு அதுக்கு முன்னாடி அந்த விளக்கு வச்சு நீங்கள் இந்த மந்திரம் சொல்லி இந்த வெள்ளை பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த விளக்கு மட்டும் வச்சு இந்த மந்திரம் ஒரு தடவை சொல்லும்போது ஒரு பூ எடுத்து மனசில் அந்த தேவதையை நினச்சி அந்த விளக்குக்கு கீழே நீங்கள் போடணும். விளக்கு வைக்கும்போது ஒரு பீடத்தில் வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது. இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு, வாசல் அந்த மாதிரி உள்ள காரியங்கள் நம்மளை சேரும். அதே மாதிரி வேறு ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் மாறி ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நம்மளை சேரும். சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தாலே ஒரு மகாலட்சுமி தரமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மகாலட்சுமியோட மந்திரம் நீங்கள் உபாசனை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யங்கள் சேரும். அதுபோல் இந்த இடமெல்லாம் பெரிய லேண்டு எல்லாம் விற்கலை வாங்கலை அந்த மாதிரி உள்ள பிரச்சனையெல்லாம் இருக்கும். அப்போ அதில் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா வேறு கொஞ்சம் தடைகளாகிறதுனால இந்த இடம் வாங்கவோ விற்கவோ முடியாமல் ஸ்தம்பனமாக இருக்கும். அப்போ இந்த மந்திரம் ஒரு 1008 முறை இருந்து ஜெபம் பண்ணி கொஞ்சம் வெள்ளை பூக்களும் கொஞ்சம் குங்குமம் எடுத்து அந்த இடத்துல அந்த ஜெபம் பண்ணி அந்த பிரசாதமாக இருக்கக்கூடிய குங்குமம் அங்கே வச்சு தான் நம்ம ஜெபிப்போம். குங்குமம் இந்த வெள்ளை பூக்களும் அந்த இடத்துல போட்டாலே அந்த இடம் சீக்கிரமாக விற்று போயிடும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கடலாசி எடுத்து அந்த பூவையும் இந்த குங்குமத்தையும் அதில் கெட்டி அந்த இடத்துல போடுவாங்க. அது விற்று போகிறக்கு. அதே மாதிரி வாங்குறவங்களுக்கு செல்வம் செலுப்பி இருக்காது, பணம் இருக்காது. அப்போ இந்த மாதிரிയുള്ള காரியங்கள் எல்லாம் செய்தால் இந்த மந்திரத்தால் அந்த காரியங்கள் நடக்கும். இடம் வாங்குறதுக்கு, கொடுக்கறதுக்கு, செல்வங்கள் சேர்றதுக்கு, அதுக்கு எல்லாமே இந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணி வரலாம். ஒன்று, இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு லட்சியம் நமக்கு இல்லை, சுத்தமான மனசில் இந்த மகாலட்சுமி தான் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்காமே அந்த தேவதை உங்களுக்கு பலதுமே கொடுக்கும். சரிக்கும் உபாசனைன்னு சொல்கிறதே அதுதான். நம்ம ஒரு லட்சியம் இல்லை, நம்ம ஒரு தேவை இல்லாமல் அந்த தேவதையை வழிபாடு பண்ணுறது. வீடு வேணும், வாசல் வேணும், இல்லைன்னா காசு வேணும், பணம் வேணும், அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் ஒன்றும் இல்லாமல் ஜெபம் பண்ணுறது. அந்த தேவதைக்கு தெரியும், ஒரு அம்மாவுக்கு தெரியும் ஒரு மகனுக்கு என்ன செய்யணும்னு, இல்லைன்னா ஒரு மகளுக்கு என்ன செய்யணும்னு. அதை அந்த தேவதை செய்யும். அதுதான் உண்மை. பின்ன நிறைய பேர் இந்த பணம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இல்லைன்னா அந்த தகுடு இந்த தகுடு அப்படியெல்லாம் வாங்குவாங்க. அதில் கொஞ்சம் நிறைய ஏமாத்தலும் இருக்கும். இதை வச்சாச்சுன்னா அவ்வளோ சேரும், இவ்வளோ சேரும். நீங்கள் அப்படி செய்கிறத விட இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுக்காக நீங்களே ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும். எந்த ஒரு கர்மமாக இருந்ததுனாலும், ஏன்னா எந்த ஒரு பூஜை நம்ம பண்ணும்போதும் மகாலட்சுமி அம்சமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பாழடைஞ்ச வீடாக இருக்குது சிலது, இந்த மாதிரி விளக்கேற்றி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அப்போ இந்த மகாலட்சுமி மந்திரத்துக்கு ஒருபாடு பவர் இருக்குது. அப்போது இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒருபாடு காரியங்கள் சித்தி சேரும். அது உங்களுக்கு ஜெபிக்கும் போது தெரியும். சர்வ ஐஸ்வர்யங்களை முன்னில் கண்டு கொண்டு, இல்லைன்னா முன்னாடி வரும்னு நினைத்து அந்த தேவதையை மனசில் நினச்சி இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒருபாடு வெற்றி கிடைக்கும். சர்வ ஐஸ்வர்யம், அதே மாதிரி இடம் பிரச்சனைகள், நமக்கு வீடு வாசல் நல்லபடியாக சேரக்கெல்லாம் இந்த மந்திரம் யூஸ் பண்ணலாம். நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். மந்திரம் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம புதிய மந்திரமும் அதான விதியால் நம்ம பார்க்கலாம்.